ஹாய் காய்ஸ், பார்ட் 1ல நம்ம பல்லு ஃப்ளீட் எப்படி எடுக்கிறது, பார்ட் 2ல வந்து எப்படி ஃப்ளீட் எடுக்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சாரி ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம எப்போவுமே ஃப்ளீட் எடுத்த சைடு இருந்து ஆப்போசிட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கணும். அது போட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு சைடு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம கீழே இருக்கிற அந்த இப்பில் சொருக்கிற அந்த ஃப்ளீட் எடுத்து மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அந்த சைஸ் வச்சு நம்ம ஷோல்டர் ஃப்ளீட்டை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சைஸ்க்கு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மடிக்க போகிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அது கை வச்சு அளவு எடுத்து அதை அந்த பக்கமாக போட்டுடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டபுளாகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சைஸ் ஃபோல்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம். இப்படி பண்ணுறப்போ ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளீட்டை மடிச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிறதையும் மடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம மடிக்கிறப்போ அழகாக க்யூட்டாக சின்னதாக வரும் சாரி ஃபோல்டிங். அதுக்கப்புறம் நம்ம வந்து